இன்னைக்கு திருமணம் சார்ந்தது இருக்கிறதுனால ஆஹ் திருமணத்துக்கு எல்லா பேரும் என்ன சொல்லுவாங்கன்னா 2ஆம் இடம் 7ஆம் இடம் கலத்திரக்காரர்கள் சுக்கிரனை பார்க்கணும் ஒரு ஆண் ஜாதகத்துக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பெண் ஜாதகத்துக்கு செவ்வாயும் சேர்ந்து பார்க்கணும்பாங்க. நம்ம மெத்தட் படி பாத்தீங்கன்னா சுக்கிரன் வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் கலத்திரக்காரன் அவர் ஒருத்தர் தான். செவ்வாய் மங்களக்காரன் அவர் ஒருத்தர் தான். அப்ப யார் ஜாதகமா இருந்தாலும் எந்த ஜாதகமா இருந்தாலும் செவ்வாய் தான் முக்கியம். செவ்வாய் வந்து கெட்டு போயிருக்க கூடாது. நீசமானால் லேட் பண்ணும், இல்லைன்னு சொல்ல முடியாது. திருமணமே இல்லைன்னு சொல்ல முடியாது. லேட் பண்ணா லேட் பண்ணும் செவ்வாய் இருந்தா. அதுபோல செவ்வாய்க்கு இந்த ராகு கேது சனி தொடர்பு வரும்போது கண்டிப்பா திருமணத்தை ரொம்ப லேட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு போக செவ்வாய்க்கு முன்புறத்துல கேது இருந்தால் அது செவ்வாய் நகண்டு போகும், கேது ரிவர்ஸ்ல வரும், அப்ப தடை பண்ணது. பத்தாக்குறைக்கு சனி அவரை வந்து பாக்குறாரு, ஏதோ ஒரு விசேஷ பார்வையால பாக்குறாரு, இப்படி சொன்னதோட நான் போர்டு வச்சிருக்கேன். செவ்வாய் ஆட்சி படத்திலே உட்கார்ந்து இருக்கிறாரு, அவருடைய திசையே நடக்குது. இவருக்கு முன்புறத்துல அப்படியே கேது உட்கார்ந்து இருக்கிறாரு. இவரை வந்து சனி வந்து இப்படி 3ஆம் பார்வையால இப்படி பார்க்கிறாரு அப்படின்னா சனி பார்வை தாமதப்படுத்தும். அதுக்கு முன்னாடி இருக்கிற கேது ரிவர்ஸ்ல வருவாரு, செவ்வாய் முன்னாடி போவாரு, அதனால தடை பண்ணுது அப்படிங்கிறது ஒரு விதி. இது போக மாந்தி உருவாக்கப்பட்டதன் நோக்கம் வந்து உயிர்காரத்துவத்தை தர முடியும். ராவணன் மகனான இந்திரஜித்தை கொடுறதுக்காக உருவாக்கப்பட்டது மாந்தி. உனக்கு கல்யாணம் ஒண்ணு பண்ணாதானே குழந்தைன்னு ஒண்ணு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாந்தி ஒருத்தருடைய உயிரை எடுக்கிறதுக்காகவும் ஒரு உயிர் உருவாகிறதுக்கு முன்னாடியே தடை பண்றதுக்காகவும் தான் மாந்தி உருவாக்கப்பட்டதுனால கல்யாணமே படி தடை பண்ணிடுவோம் அப்படிங்கிறதுனால இந்த மாந்தி இங்க இருந்தாலும் அல்லது இவர் கூடிய இருந்தாலும் அல்லது இவர் கூடிய இருந்தாலும் திருமணத்தை இல்லாமே ஆக்கப்படுது நிறைய பேர் ஜாதகத்துல அப்படின்னு எடுத்துக்கலாம். மாந்தியை விட்டுருவோம், நம்ம கேதுவும் சனியை மட்டும் வச்சுக்குவோம். இப்படி சனி விசேஷ பார்வையாளர் செவ்வாயை பார்க்கறதும் செவ்வாய்க்கு முன்னாடி கேது இருக்கிறதும் தடை பண்ணும். அல்லது இப்படி இருக்கு, சனி தன்னுடைய 10ஆம் பார்வையாளரை பார்க்கும் போது தடை பண்ணுது. இப்பவும் தடை பண்ணுது. அப்ப சனி தடை பண்ணது, தாமதம் பண்ணது, கேது தடை பண்ணுது. இப்படி செவ்வாய்க்கு தொடர்பு எந்த வீடுகள்ல இருந்து முன்புறத்துல கேது இருந்தா தடை பண்ணுது, சரிங்களா அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இன்னொரு ஆட்சி வீடு இப்படி போடுறோம், இப்பவும் போடுறோம். இப்படி கேது இருந்தாலும் சரி, இப்படி கேது இருந்தாலும் சரி, இப்படி சனி அவரை பார்த்தாலும் சரி, இதுவும் தடை பண்ணுது. இது போக ராகு கேதுக்கு மையப்புள்ளி மிட் பாயிண்ட்னு ஒண்ணு சொல்றோம், சரிங்களா? அந்த போய் ராகு உட்கார்ந்து இருக்கு, இந்த கேது உட்கார்ந்து இருக்கு. இதுக்கு மையப்புள்ளி எதுன்னு சொன்னா இந்த இடமும் இந்த இடமும் தான் மையப்புள்ளி. இங்க செவ்வாய் இருந்தாலும் இங்க செவ்வாய் இருந்தாலும் இதுவும் தடை பண்ணுது. இப்படி இருந்தா கூட ஓரளவுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படி இருந்தா கொடுக்கும் அப்படின்னா இந்த செவ்வாய் கேதுடைய நட்சத்திரமான அஸ்வினில இருந்தால் கொடுத்துடும், இருந்தா கொடுத்துடும். இந்த செவ்வாய் இங்க இருந்து ராகுடைய நட்சத்திரத்துல இருந்தா கொடுத்துடும். இது அடுத்த விதி. அப்படி இல்ல வேற நட்சத்திரத்துல இருக்கு, இப்ப குருவுடைய நட்சத்திரம் விசாகத்துல இருக்குது, அல்லது செவ்வாய் சொந்த நட்சத்திரத்துல சித்திரையில இருக்குது, இப்ப கொடுக்காதானா இப்பவும் கொடுக்கும், வக்கரமா இருக்கும். இந்த வக்கரமான செவ்வாய்க்கு இந்த ராகு கேதுகள் டிஸ்டர்ப் பண்றது இல்ல. இதேதான் இங்கேயும் செவ்வாய் கேது நட்சத்திரத்துல இல்ல, பரணியில இருக்கிறாரு அல்லது கார்த்திகையில இருக்கிறாரு, அப்பவும் இதே மாதிரி வக்கரம் பெற்று இருந்தால் டிஸ்டர்ப் பண்ணாது, திருமணத்தை கொடுத்துரும். இது ஒரு விதி விலக்கு, இது ஒரு விதி விலக்கு, இதை புரிஞ்சுக்கணும். அடுத்த ஒரு விதி, இப்படி உட்கார்ந்து இருக்கிற செவ்வாய் கூட கேது உட்கார்ந்து இருக்கிறார், அவரும் சுயசாரம் வாங்கி இருக்கிறார். அப்ப கேதுவும் சுயசாரம் பெற்றால் செவ்வாயை போலாம், இப்பவும் தடை பண்ணார். இப்படி செவ்வாய் உட்கார்ந்து இருக்கிறாரு, இவர் கூட ராகு உட்கார்ந்து இருக்கிறார், இப்பவும் தடை பண்றதுக்கு வாய்ப்பு கம்மி. சரி, ராகு வந்து திருமணத்தை கொடுத்து பிரச்சனை பண்ணி குடும்பத்துல சண்டை சச்சரவு ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு, கேதுதான் தடை பண்ணும். இப்படி செவ்வாய் உட்கார்ந்து இருக்காரு, கூடயே கேது உட்கார்ந்து இருக்கிறாரு. இது தடை பண்ண கூடாது அப்படின்னா அந்த இப்படி வச்சுக்கோ, இவருக்கு முன்னாடி கேட்டை நட்சத்திரத்துல கேது இருக்கிறாரு, செவ்வாயோட வந்து சனியோட நட்சத்திரத்திலே கூட போட்டுப்போம். சனி நட்சத்திரம் அனுஷத்துல அல்லது விசாக நட்சத்திரம் போட்டுக்கோ இதே ஒண்ணு இருக்கிறாரு. இப்படி இருந்தா கெடுக்க கூடாதுன்னா இவர் இந்த கேது வந்து புதன் நட்சத்திரம் வாங்கினார்னா
இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற கேது திசையோ செவ்வாய் திசையோ எந்த திசை நடந்தாலும் சரி திருமணம் நடக்கும். காரணம் இதுதான் நமக்கு லக்னமா செயல்படும். இங்க உட்கார்ந்து இருக்கிற கிரகத்துடைய திசைகள் நடக்கும்போது இதுதான் லக்னமா செயல்படும். இந்த இடத்துக்கு 8ஆம் அதிபதி புதனுடைய நட்சத்திரம் மாங்கல்ய ஸ்தானாதிபதி. மாங்கல்ய ஸ்தானாதிபதி நட்சத்திரத்தை வாங்கினா மங்களகாரகனுடைய செவ்வாயுடைய சேர்க்கையில உட்கார்ந்து இருக்கிற கேது தடை பண்ண மாட்டாரு அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்க கேது உட்கார்ந்து செவ்வாய் கூட இருந்தாலும் செவ்வாய் வந்து இந்த இடத்துக்கு அதிபதி, இந்த இடத்துக்கு அதிபதி, 8க்கு அதிபதி மாங்கல்ய ஸ்தானம் போயிடும். அப்ப கேது அங்க கூட உட்கார்ந்து இருந்தாலும் தடை பண்ண மாட்டாரு. இப்படிங்கிறதெல்லாம் விதிவிலக்கா சொல்லிக்கிட்டோம். சரி, இது வரைக்கும் ஓகே. இதுதான் அன்னைக்கு வந்து கொஞ்சம் விரிச்சு பேசியிருந்தோம், விரிவா பேசியிருந்தோம். இப்ப திருமணம் எப்படி இருந்தா நடக்கும், எந்த திசையில நடக்கும், எப்போது நடக்கும், எந்த புத்தியில நடக்குங்கிற ஒரு ஃபார்முலாவுக்கு போகும். அன்னைக்கு பேசிக்ல சொல்லும் போது என்ன சொல்லி கொடுத்தேன்? பேசிக்ல ஒரு விதி சொல்லி கொடுத்துருந்தேன். இது ஆரம்ப பகுதி, இது மத்தியம பகுதி, இது முடிவு பகுதி. அதே மாதிரி இது ஆரம்ப பகுதி, இது மத்தியம பகுதி, முடிவு பகுதி. ஆரம்ப பகுதி, மத்தியம பகுதி, முடிவு பகுதி. ஒரு திசை ஆரம்பிச்சா அது ஆரம்ப பகுதியிலே கொடுக்குமா, மத்தியம பகுதியில கொடுக்குமா, முடிவு பகுதியில கொடுக்குமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. இதுவே புத்திக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சரியா, புத்திக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இங்க உட்காந்து ஏதாவது ஒரு கரகம் திசை நடக்குது அப்படின்னா ஆரம்ப பகுதியில இருந்து திசை நடத்துது. அந்த திசையை ஆரம்பிச்ச உடனே நடத்திடுமா, முடிச்சிடுமா அப்படின்னா முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆனா இல்ல அப்படிங்கிற மாதிரி. இப்படி உட்காந்து ஒரு புத்திக்கு நடக்குது, ஏதோ ஒரு கிரகம் புத்தி நடக்குது, இந்த திசையில இந்த புத்தியில நடக்குது. இது என்ன பகுதி அப்படின்னு பார்த்தா இது மத்தியம பகுதி இல்லையா? அப்ப இந்த புத்தியில மத்தியம பகுதியில நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ரெண்டையும் சேர்த்து வச்சு பார்க்கணும், முடிவெடுக்கும். இது போக தசாநாதனுக்கு வீடு கொடுத்தவர் திரிகோணத்துல வரும்போது அது வந்து உயிர்கார ரசத்தை பெரும்பாலும் இயக்கும். ஏன் திரிகோணம்? 1, 5, 9ங்கிறது 1ஆம் இடம்ங்கிறது லக்னம் சொல்லுது, 5ஆம் இடம்ங்கிறது புத்திரம் சொல்லுது, 9ஆம் இடம் பாக்கியம் சொல்லுது இல்லையா? அப்ப 1, 5, 9ங்கிறது பெரும்பாலும் உயிர்கார தத்துவத்தை தான் இயக்கும். 9ஆம் இடத்துல தந்தை ஸ்தானம் இருக்கு, 5ஆம் இடம் புத்திர ஸ்தானம் இருக்கு இல்லையா? அப்ப பெரும்பாலும் உயிர்கார தத்துவத்தை இயக்கக்கூடிய ஸ்தானங்கள் வந்து திரிகோண ஸ்தானங்கள் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அந்த 1, 5, 9ல பொருள்காரத்துவம் இல்லையானா பொருள்காரத்துவம் இருக்கு. எப்படி இருக்குது? பெயர், புகழ், கௌரவம், அந்தஸ்து, ஒரு பெரிய ஒரு சமுதாயத்துல பெரிய லெவல்ல வர்றதுக்கும் 1, 5, 9 கை கொடுக்கும். கேந்திரத்துல இருந்தா கொடுக்காதா? கேந்திரத்துல இருந்தாலும் கொடுக்கும். 4வது கேந்திரத்துல இருந்தாலும் 7வது கேந்திரத்துல இருந்தாலும் கொடுக்கும். 4வது கேந்திரத்துல சுகஸ்தானம் சொல்றோம் இல்லையா? அந்த சுகத்தை அனுபவிக்கிறதுக்காக 4வது கேந்திரத்துல இருந்தா கொடுக்கும், 7வது கேந்திரத்துல இருந்தா கொடுக்கும். 7வது கேந்திரம்ங்கிறது மனைவியை சொல்லக்கூடிய இடம், அப்ப கொடுக்கும். ஆனால் 10வது கேந்திரத்துல தான் கொடுக்காது. 10வது கேந்திரத்துல ஜீவனம் இருக்குது, கர்மா இருக்குது இல்லையா? அப்ப கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஆனா எந்த கர்மமா இருந்தாலும் தன்னுடைய விசேஷ பார்வையால அந்த மங்களகாரகன் செவ்வாயை தொடர்பு கொண்டுச்சு, அல்லது செவ்வாய் விசேஷ பார்வையால அந்த திசையை நடத்தக்கூடிய கரகத்தை தொடர்பு கொண்டுச்சுன்னா அந்த திசையில கொடுத்தோம். இப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கலாம். இது வேற மாதிரி சொல்லுவோம். இப்ப எங்க வைப்போம்? குருவை கூட வைப்போமா? இப்ப மெயினா திருமணத்துக்கு பார்க்கும்போது குரு பலம் பாக்குறோம், வியாழ நோக்கம் வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி பாக்குறோம். சரிங்களா? குரு உச்சம் பெற்ற தேசியம் நடத்துறாரு. தன்னுடைய நட்பு கரகமான சந்திரனுடைய வீட்டுல உட்காந்து தேசியம் நடத்துறாரு. குரு தேசியம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனாலும் அந்த கோச்சார ரீதியா போகும்போது குரு 12 கட்டத்தையும் கடந்திருப்பார். ஆனா திருமணம் ஆக மாட்டேங்குது. காரணம் என்ன அப்படின்னா, முதல் ரீசன் இந்த குருவுக்கு வீடு கொடுத்த சந்திரன் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கணும், ஒண்ணு ஸ்தான பலத்தோட இருக்கணும். இப்ப சந்திரன் நீசம் போயிட்டாருன்னா குருவுக்கு ஸ்தான பலமே இல்லைன்னு தான் அர்த்தம், இல்லைன்னு தான் அர்த்தம். ஒன்னாச்சா? அப்ப முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். சரி, சந்திரனை தூக்கி அப்படி போட்டுக்கோ, உச்சமா போட்டுக்கோ. அப்ப இவரும் கெட்டு போகல, இவரும் கெட்டு போகல. உச்சன் பார்த்தாதான பிரச்சனை, பார்க்கல. அவருக்கு 11ஆம் இடத்துல இருக்க ஸ்ட்ராங்கா இருக்கிறார். இப்ப திசை நடத்தக்கூடிய இந்த இடத்த தான் நம்ம லக்னமா வைக்கிறோம். சரிங்களா? ரைட், லக்னம். இந்த குருவுக்கு செவ்வாய் ஏதாவது ஒரு வகையில தொடர்புல வரணும். முதல்ல மங்களகாரகன் தொடர்பு வரணும். இந்த இடத்துக்கு 5க்கும் 10க்கும் அதிபதி செவ்வாய். சரி, கல்யாணம் ஒன்று கொடுத்து முடிஞ்சுச்சுன்னா குழந்தைன்னு செவ்வாய் தான் கொடுத்தாங்க, 5க்கு அதிபதியா வருவார். பிறப்பு லக்னம் எந்த லக்னம் அவனா எடுத்துட்டு போகுது. இப்ப இந்த திசை நடக்கும் போது அது லக்னமா இருந்தா லக்னாதிபதி சந்திரன், குரு 6க்கும் 9க்கு அதிபதி பாக்கியாதிபதி. அவருடைய பார்வை 9ஆம் இடத்துக்கு உள்ளதுனால 9ஆம் இடத்துக்கு உண்டான வேலையை அதிகமா செய்வார். 6ஆம் இடத்துக்கு உண்டான உத்தியோகத்தையும் கொடுப்பார். பிரச்சனை கிடையாது. 9ஆம் இடத்துக்கு உண்டான வேலை அதிகமா செய்யறதுக்கு வாய்ப்பு. 5க்கு அதிபதி செவ்வாயாவும் வருவார். குழந்தை பாக்கியம். குருனா புத்திரக்காரன் கொடுக்கறதுக்கு தயாரா தான் இருக்கிறேன். ஆனா செவ்வாய் மறையக்கூடாது. எப்படி மறையக்கூடாது? இந்த குருவுக்கு இப்படி மறையிறாரு அப்படின்னு வச்சுக்க. 3ஆம் இடத்துல மறைஞ்சு போனாரு அப்படின்னா இந்த சந்திரன் லக்னாதிபதி சந்திரன் திரிகோணத்துல வந்துட்டார்ல, இவருக்கு வீடு கொடுத்த சந்திரன் திரிகோணத்துல வந்தால் கொடுக்கும்.
சரியா? கொடுக்கும். இப்ப 4வது கேந்திரத்துல வர்றாரு. இவருக்கு மறைஞ்சுட்டார் 6ஆம் இடத்துல. இவருக்கும் கேந்திரத்துலதான் பார்வை இல்லை. ஆனா கொடுக்கறது லேட் ஆகும். செவ்வாயை போடுறது போல போட்டிருக்கேன். இப்படி செவ்வாய் 4வது கேந்திரத்துல இருந்திருக்காரு. 4வது கேந்திரத்துல இருந்து ஒரு பார்வை இங்க விழுகாதுல்ல, அதே மாதிரி இவர் பார்வைக்கு விழுகாதுல்ல. அப்படி இப்ப இவருக்கு 2ஆம் இடத்துலயும் இருக்கிறார். இப்பவும் இவருக்கு மறையில 2ஆம் இடத்துலதான் இருக்கிறாரு. இவருக்கு கேந்திரத்துலதான் இருக்காரு. ஆனாலும் லேட் ஆகும். இவர் கூட இருந்த தொடர்பு வந்துருச்சு. சரியா? இப்படி இருக்கிறார். இப்படி இருந்தா தொடர்பு வந்துருச்சு. ஒரு பக்கம் குருவுக்கு பார்வை, இன்னொரு பக்கம் சந்திரனுக்கு பார்வை, பத்தாக்குறைக்கு இது திரிவோணம். அப்ப இது கொடுத்துரும். இப்படி இருந்தா கொடுக்காது. இவருக்கு 6ஆம் இடத்துல மறைஞ்சு விடாரு, இவருக்கு 8ஆம் இடத்துல மறைஞ்சு விடாரு. மறைவு கிடையாது. ஏன்னா உச்சம் பெற்றவனுடைய வீட்டுல இருக்கிறாரு. மறைவு கிடையாது. எந்த ஒரு கிரகம் ஆட்சி உச்சம் பெற்றவனுடைய வீட்டுல இருந்தா அந்த கிரகத்துக்கு மறைவே கிடையாது. அப்படிங்கும்போது மறைவு கிடையாது. ஆனாலும் தொடர்பு இல்லை. எப்படி பார்க்கலாம்? இப்ப ஒரு தொடர்பு இருக்கு. இதுலதான் ஒரு ரகசியம் இருக்கு. என்ன ரகசியம் இருக்குன்னா, இந்த இப்படி இருந்தாலும் திரும்ப நடந்துடும். இது எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தா, செவ்வாய் அப்படியே விசேஷ பார்வை குரு 8ஆம் பார்வை விடுங்களா? இப்படி பார்வை எண்ணி பாத்தீங்கன்னா 8வது பார்வை குரு. இதனாலதான் செவ்வாய்க்கு விசேஷ பார்வை 8ஆம் பார்வை வச்சாங்க. 8ஆம் பார்வை என்ன கொண்டு கொடுக்கணும்னா 2 விதமான 3 விதமான பலனை சொல்லும். விசேஷ பார்வை மாங்கல்ய பார்வையா மாறும். மாங்கல்ய பார்வையா மாறி குருவை தொடர்பு கொள்றாரு. அப்ப திருமணம் நடந்துடும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னொரு செவ்வாய் பார்வை மோசமா இருந்து பார்த்தா 8வது பார்வை விபத்து பார்வை, கண்ட பார்வை, ஆயுள் பார்வை, மரண பார்வை, அப்படியெல்லாம் மாறிடும். நல்ல விதம் பார்த்தா 10ஆம் நபர் கல்யாணத்தை கொடுக்கும். திடீர் அதிர்ஷ்டமும் 8ஆம் இடத்துல தான் இருக்குது. அப்ப செவ்வாயுடைய 8ஆம் பார்வை திடீர் அதிர்ஷ்டம், லாட்டரி, ஷேர் மார்க்கெட்டு, சொத்து பத்து சேர்க்க, உழைக்காமல் வரக்கூடிய வருமானம், இதெல்லாம் கொடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அப்ப செவ்வாயுடைய விசேஷ பார்வை விழுகுதாங்கன்னு பார்த்துக்கணும். இப்படி இருந்தா சொல்ல வேண்டியது இல்ல. 2 பேரும் நேரம் பாத்துக்கிறாங்க. 10ஆம் வரைக்கும் இவருக்கு திரிகோணத்துல வந்துட்டார். இப்படி இருந்தாருன்னா இவருக்கு மறைஞ்சு போனாரு. ஆனா இவர் இவரை பார்த்துட்டாரு. வீடு கொடுத்தவரை பார்த்தாலே தொடர்பு வந்துருச்சுன்னு அர்த்தம். இவருக்கு வீடு கொடுத்தவரை பார்த்தாலே செவ்வாய்க்கு குருவுக்கு தொடர்பு வந்துருச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்படி இருந்தா சொல்ல வேண்டியது இல்லை. ஆட்டோமேட்டிக்கா பார்வை வந்துருச்சு. 9ஆம் பார்வை திரிகோண தொடர்பு. இதுவும் முடிச்சிடும். இப்படி இருந்தா மறுபடி பார்வை இவர் பார்வை பார்க்கிறார். செவ்வாய் குருவை பார்த்துட்டார். முடிஞ்சிருச்சு. சேர்ந்து இருந்தாருன்னா வீடு கொடுத்தவர் கூடயே சேர்ந்துட்டாரு. ஒன்னும் பிரச்சனை கிடையாது. கொடுத்துரும். இப்படி இருந்தா இது லேட் ஆகும். அப்ப எங்க இருந்தா லேட் ஆகுது, இங்க இருந்தா லேட் ஆகுது, இங்க இருந்தா லேட் ஆகுது, வேற இங்க இருந்தா லேட் ஆகுது, வேற அதான் சொல்ல 8ஆம் பார்வை குருவை பார்த்துட்டாருல. புரியல? சொல்றேன். இங்க இருந்தா வீடு கொடுத்தவருக்கு திரிவோணம். சரியா? இங்க இருந்தா இவர் பார்வையில சிக்கிறாரு. இங்க இருந்தா இவர் 8ஆம் பார்வையால பார்த்துறாரு. இங்க இருந்தா இவருக்கும் திரிகோணம், இவருக்கும் பார்வை. இங்க இருந்தா இவரை பார்த்துறாரு, வீடு கொடுத்தவரை பார்த்துறாரு. இதே மாதிரி இங்க இருந்தா இவர் பார்வையில சிக்கிறாரு. இங்க இருந்தா இவரை டைரக்டா பார்த்துறாரு. இங்க இருந்தா முடியல. அப்ப 1, 2, 3 இங்க இல்ல. 1, 2, 3 இந்த 3 இடத்துல இருந்தா இந்த குரு ஈஸ்வர திருமணம் நடக்குது முதல்ல கஷ்டம் அப்படின்னு பார்க்கணும். இதுலயும் இன்னொரு விதி விலக்கு இருக்கு. இன்னமும் துல்லியமா ஷார்ப்பா பார்க்கணும். எப்படி பார்க்கலாம்? வீடு கொடுத்தவரை எப்படி பார்க்கிறோமோ அதே மாதிரி சாரம் கொடுத்தவரையும் பார்க்கணும். குரு சுயசாரத்துல இருந்துட்டா